நேரம் இப்போ சரியா துபாய் நேரம் 6:45 நாம் இன்றைக்கி துபாய் மெரினா டிரைவில் டினர் க்ரூஸ் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். சரியா 7:45 மணிக்கு நம்ம சொல்லி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ லேட் ஆகிட்டு மெட்ரோவில் தான் போகணும். மெட்ரோவில் போனோம்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக போயிடலாம்னு சொல்லி இப்போ மெட்ரோ நோக்கி நடந்து கொண்டிருக்கோம். அங்கே போய் இன்றைக்கி டினர் க்ரூஸில் என்னென்ன விடயங்கள் எப்படி டினர் க்ரூஸ் ஒன்று எப்படி இருக்குமென்று சம்பந்தமாக ஆளுக்கு 100 AED கேட்டிருந்தாங்க டினர் க்ரூஸுக்கு வித்தவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நாம் அந்த இடத்துக்கு போகணும். போனால் 100 AED வித் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட 160 AED கேட்டிருந்தாங்க. ஹோட்டலில் இருக்கிற இந்த இதையெல்லாம் பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் அந்த அமௌண்ட் கடும் கூட 250 AED கேட்டாங்க வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டினர் க்ரூஸ் வந்துவிட்டு சேம் தான். அதே டின்னர் க்ரூஸுக்கு தான் அவங்க 250 AED ஹோட்டலுக்கு இருக்கவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் நாம் ஆன்லைனில் சும்மா ஜஸ்ட் டின்னர் க்ரூஸ் மெரினாண்டு டைப் பண்ணினாலே லாட்ஸ் ஆஃப் இடங்கள் வருது. அதில் நம்ம விரும்பினத்தை நாம் புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒன்று தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 100 AED கேட்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு 2 packs 200 AED. சரியா இடம் நம்மளுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. 7:45 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் அல்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த ஸ்டேஷனில் இருந்து மெரினாவுக்கு மெட்ரோ மூலமாக போவோம். ஐ திங்க் 1 ஹவருக்குள்ளே நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வளமையாக போகிற மாதிரி தான். ஓகே 25 நம்மளோட பேலன்ஸ் இருக்குது. இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ளுக்கு நம்ம எங்கே போகிறோமோ இதில் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம். நம்ம இந்த வேயில் வந்திருக்கோம். அந்த ஒரு ஆள் இப்போ நம்ம கேட்டு எடுத்துட்டோம். இந்த பிளாட்ஃபார்மால் போக சொல்லியிருக்கேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போய் பெர்ஜுமானில் நம்ம இறங்கி பெர்ஜுமானில் இருந்து தான் மெரினாவுக்கு போகணும்னு சொல்கிறார். ஓகே நம்ம அந்த வழியால் போனோம்னா டின்னர் க்ரூஸுக்கு போய் சேர்ந்துடலாம். நமக்கு இருக்க ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் நேரம். இப்போ நேரம் 7 மணி. ஆனால் 7:45 நிமிடங்களுக்கெல்லாம் நம்ம அங்கே நிற்கணும். 7:45 ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப்னு நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலே தெரியா மெட்ரோ டிராஃபிக் இல்லாத ஒரு விடயம்ன்றதால நம்ம போய் பார்ப்போம். நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தா 2 நிமிடம் இன்னொரு 2 மினிட்ஸால் நம்மளுக்கான ட்ரெயின் வரும், மெட்ரோ வரும். இப்போ துபாய் மெரினாவுக்கு போகிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். அந்த ஸ்டேஷனோட பேர் நமக்கு அந்த ஸ்டேஷனோட பேர் ஞாபகம் இல்லை. அதிலிருந்து இறங்கி துபாய் மெரினாவுக்கு போகணும். அதில் ட்ராம்பில் தான் இதில் போகணும். மாறி ட்ராம்ப்னு சொல்கிறது அந்த ரோடால் போகிற ட்ரெயின், அந்த சின்ன ட்ரெயின் ரோடால் போகும்போது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ட்ராம்புக்கு மாறி தான் மெரினாவுக்கு போகணும். 7:45 நம்மளோட செக்இன் டைம். இப்போ 7:50 போய்த்து பார்ப்போம். போய் எப்படியும் போய்த்தரலாம். அந்த 8:30க்கு தான் க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இடையில் போனால் சரி என்று நினைக்கிறேன். இப்போ இருந்த ஆட்கள் உள்ளுக்கு ஏற்றுவாங்க. நம்ம ட்ராம்பில் ஏறிட்டு அடுத்த விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். ட்ராம்பில் ஏறுவோம். ஓகே இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியே வந்து இதில் ட்ராமுக்கு போகிறதுக்காக வேண்டி இதால் நடந்து போய் கொண்டிருக்கோம். ட்ராமுக்கு போய் ஏறி ட்ராமில் தான் மெரினாவுக்கு போகணும். நம்மளோட ஸ்டேஷன் நம்பரில் பார்த்தவர் தான் 5. அப்போ இங்கே தான் ட்ராம்னு சொல்லி காட்டிச்சு. 5ஆம் நம்பர் காணலை, தேடி பார்ப்போம். ஓகே துபாய் மெரினா. ஓகே இன்னைக்கு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதை நாம் போகிறதுக்கு முதல் வச்சுட்டு போகணும் கார்டு. எஸ் போகிறதுக்கு முதல் டெக் பண்ணணும். ஓகே 17:50 பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஜுமைரா லேக் டவர்ஸ். ஸோ இதுதான் அந்த ட்ராம். இந்த ட்ராமில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இது நம்ம போக வேண்டியது தான் இது. ஓகே நம்ம வந்த இந்த ட்ராம் இதான். இது இப்போ நம்மளை விட்டுட்டு போய் கொண்டிருக்கு. இப்போ நம்ம இடத்த ஒரு வகையாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் நடக்கணும். ஏன்னா நம்ம ட்ராம்லாம் வந்தது. ஆகவே கொஞ்சம் நேரம் நடந்து தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். நம்ம தொடர்ந்து நடந்து போவோம். இப்போ நம்ம வார இடத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கோம். இதால் தான் நம்ம நீ அது ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் விடும். அப்போ அங்கே கொண்டு நம்மளை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இறங்கியிருக்கோம். ஓகே கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக இங்கே பில்டிங் தான். இது ஒரு மொஸ்கோண்டு இருக்குது. நம்ம இது மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் நாமளும் வந்தது. இந்த ட்ரெயின் இப்போ இந்த படத்து வழியை டேங்கு மியூசிக் கேட்க மாதிரி அழகான முறைக்கு ஒரு மியூசிக் கேட்டு மெதுவாக போய் கொண்டிருக்கு. இதில் தான் நம்ம
இது இப்போ அந்த உரிய இடத்துக்கு இது போகுது. நாம் இந்த ரோடால் போகணும். ஓகே ஒரு படியாக உரிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இன்னும் நம்மளோட போட்டால் காணலை. நம்ம அவரை கண்டெக்ட் பண்ணிக்கவும் இல்லை. இங்கே தான் வாரம் விட்டுட்டு போவார் என்ன தெரியா, காசு இன்னும் கட்டலை தானே. இங்கே வந்து தான் இந்த காசை வாங்கி எடுத்துக்கூட சொன்னாங்க. இப்படின்னு கால் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வாட்ஸ்அப்பில். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஷிப் நமக்கு தர மாட்டாங்க. நாம் புக் பண்ணது அந்த ஷிப் தான் எனக்கு என்ன, இந்த ஷிப் தான் நாம் புக் பண்ணது. பார்ப்போம், இந்த ஷிப்பில் தான் நாம் போகணும். இந்த பில்டிங்கெல்லாம் இப்போ கட்டி கொண்டிருக்க பில்டிங். இந்த ஒவ்வொரு இந்த யாட்சிக்கும் வந்துக்கிட்டு ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. நம்ம அதை ஃபெமிலியாக வாராக்கள் புக் பண்ணலாம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹை. நாம் புக் பண்ணியிருக்க இந்த ஷிப், இந்த க்ரூஸோட பேர் ஜாக்ஸ்பெரோ க்ரூஸை தான் நம்ம போகணும். பார்ப்போம் எங்கே இருக்கு இந்த ஜாக்ஸ்பெரோ. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து போகணும். ஏனெண்டா இப்படி போய் அந்த லெஃப்ட் கட் பண்ணினா தான் நம்மளோட ஜாக்ஸ்பெரோ க்ரூஸ் நிற்கும். இது ஒவ்வொருவரும் புக் பண்ணினது. இந்த ஜாக்ஸ்பெரோ க்ரூஸை நோக்கி நாம் இப்போ போய்கொண்டிருக்கோம். ஓகே, நாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இது அவங்க அந்த கார் பார்க் பண்ணிட்டு போகிற அளவு தான் நம்மள்கிட்ட அந்த கூகுள் மேப்பில் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நாம் மெட்ரோவில் வந்ததால் தான் கொஞ்சம் நமக்கு லேட் ஆகிட்டு. ஓகே, இதுதான் நம்ம போக போகிற போட். இதில் ஏதாவது ஒரு போட்டாக தான் இருக்கும். எந்த போட்டுன்னு நமக்கும் தெரியா. நம்ம போய் செக்இன் பண்ணிவிட்டு எந்த போட்டில் போகிறன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்குரிய இடத்த ரிசர்வ் பண்ணிக்குவோம். இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு போய்த்துருவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம். இதுதான் ஜாக்ஸ்பெரோ போட். நம்ம போகிற போட் இதான். ஓகே, ஜாக்ஸ்பெரோ ஹோஸ்டிங். ஓகே, இதுதான் நம்ம போயிருக்க போட். ஓகே, இதில் வந்து ரிட்டம். இதுதான் நம்ம போகிற போட். இது ஓகே, ஒருவர் நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார். நம்ம கீழுக்கு கேட்கல, நம்ம மேலுக்கு தான் கேட்டிருந்தோம். என்னண்டா கீழே மேலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று சொல்லி மேலுக்கு கேட்டிருந்தோம். மேலுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். பார்ப்போம். ஆக்கள் நிறைய பேர் நேரத்தில் வந்துட்டு கடைசி ஆக்கள் நாம தான். நீ எல்லாத்துலேயும் கடைசியில் போய் சேர்றதால நமக்கும் ஒரு சேர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம், அவர் துரிய திருறார், இல்லையும் காணலை. ஓகே, நம்மளோட போட் இப்போ மூவ் ஆகுது. இந்த போட் இப்போ ஒவ்வொரு இடமா இப்படி சுற்றி வரும். ஓகே, இந்த போர்டு இப்போ மூவ் ஆகி கொண்டிருக்கு. இந்த போர்டு அப்படி மூவ் ஆகி இந்த வளைச்சி இந்த இடம் ஃபுல்லாகவே ரவுண்டாக வரும். வந்த பிறகு நம்ம டின்னர், நம்மளுக்கு இங்கே இன்டர்நேஷ்னல் புஃபே, அந்த டின்னரை நம்ம எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த போர்டில் சில அவங்களுடைய கலாச்சார நடனங்கள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுவும் கண்டு கழிக்கிறேன். இந்த க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரமாக போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு கட்டமாக தான் இங்கே அந்த புஃபே எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற புஃபேயில் வந்துட்டு அங்கல சைடில் இருக்கிற ஆட்களுக்கு முதல் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த புஃபே எடுத்துக்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு தனியார் ப்ரைவேட்டை வந்துட்டு நாம் புக் பண்ணி எடுத்துக்கொள்கிற யாச். இதில் வந்துட்டு நாம் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ஸ்டார்ட் ஃப்ரம் 450 திர்ஹத்திலிருந்து அப்படின்னு சொன்னால் இலங்கை காசு ஒரு 35-40 ஸ்டார்ட் ஆகுது. அதில் தேவைக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளுவாங்க. இந்த க்ரூஸ் இதோட அப்படியே ஒரு 2 hours ஜேர்னி. இந்த 2 hours ஜேர்னிலே முழுக்க இந்த துபாய் மெரினாவை மையப்படுத்தியிருக்க பிரதேசங்களை முழுமையாக இது கவர் பண்ணி கொண்டு வரும். இதில் முழுசா அந்த க்ரூஸ் அப்படி லைனாக வரும். எல்லாரும் ஒருவரும் இல்லாமல் எல்லாரும் வீடியோ ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. நம்மளுக்கான டின்னருக்கான நேரம் இப்போ இன்டர்நேஷ்னல் புஃபே என்று சொன்னவங்க. அதில் இந்த சாப்பாடு ஒவ்வொருவரும் எடுத்து கொண்டிருக்காங்க. அந்தந்த வகையில் அந்த சாப்பாடு இருக்குது. சகல வகையான சாப்பாடுமே இருக்குது. எல்லாம் ஹலால் ஃபுட் தான். நம்ம ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்தது. முடிய கொண்டு வந்து வைக்காங்க சாப்பாடு. இதில் அப்படியே இந்த டின்னரை சாப்பிட்டு கொண்டே இந்த க்ரூஸ் போகும். இதுதான் இது ஸ்பெஷல். ஓகே, நம்ம லேட்டான நம்மளோட சாப்பாடு முடிஞ்சிடும்.
இது முழுக்க இப்ப நம்ம சுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இங்க இருந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து அதே இடத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதோட நம்ம டினர் க்ரூஸ் முடியும். இதுதான் இந்த டினர் க்ரூஸ்ல இருக்கிற விஷயம். அதாவது துபாய்க்கு பயணம் வாராக்கள் நிச்சயமாக ஒரு டினர் க்ரூஸ் கட்டாயம் வர வேண்டும். வேணும்னு சொன்னா அப்புறம் நம்ம அந்த துபாயில அழகு ரசிக்கலாம். இது நம்ம வந்த அதே மாதிரி அலெக்சாண்ட்ரா ஒரு க்ரூஸ். இந்த அலெக்சாண்ட்ரா க்ரூஸ்ல சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த பிளேஸுக்கு வந்து இந்த க்ரூஸ் அப்படியே யூட்டர்ன் வந்து அடிச்சு கொண்டு திரும்ப நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு திரும்ப போகும். Give me the green light, 'cause I'm ready to go. Let's have a good time. What you waiting for? You only got one life. We gon' live it up. So give me the green light, 'cause I'm ready to go. Want me there? Easy come and easy go and you put it. Come on, baby, you got me go. Yeah, anytime I feel you got me know. Anytime I feel you got me know. But the plan and see just let me go. I'm on my knees when I'm begging, 'cause I don't wanna lose you. இதுதான் நம்மளோட க்ரூஸ்ல கீழ்த்தட்டு. இது இப்படிதான் இந்த செட்டப்ல தான் இது இருக்கும்.
இதுதான் குரூஸ்ல கீழ்த்தட்டு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கு. இதுதான் நாம வந்த ஜாக் ஸ்பேரோ ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். இந்த இது மாதிரி நிறைய க்ரூஸ் இருக்கு, புக்கிங்ஸ்ல தான் இருக்கும். தொடர்ந்து இந்த டைம் எல்லாரும் மூவ் ஆகிற டைம் நாம வந்து போட் இது ஜாக் ஸ்பேரோ போட்.